கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு கிளாஸ் கூட நம்ம ஜெபிச்சு ஆரம்பிக்கலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்காகவும், வழி நடத்துதலுக்காகவும் கூட நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு பிதாவே, இயேசப்பா, இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் ஒரு நாளை தந்து சகோதரிகளாய் எங்களை அழைத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் அருகில் வந்து நாங்கள் சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். எங்களுடைய பேசுங்க, எங்களை ஆறுதல் படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க கர்த்தாவே. உம் சத்திய வசனமானது எங்க ஆத்மாவுக்கு உற்சாகத்தை ஊட்டக்கூடியதாக இருக்க நீங்க உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபாக்காக விசேஷமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் இல்லாதபடிக்கு நல்ல ஒரு செய்தியை நாங்கள் கேட்பதற்கு கிருபை காட்டுங்க. பரிசுத்தாவின் உதவி செய்யுங்க இயேசப்பா. மற்ற எல்லா சகோதரிகளை கூட நீங்க அழைத்து வாருங்க. அவர்களும் கூட அந்த செய்தியை கேட்பதற்கு நீங்க கிருபை காட்டுங்க. இந்த நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமீன். நித்யா நமக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரத்திலும் கூட ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும் விதமாக நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கடலின் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கில்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எந்தன் துணையாய் நிற்பதால் எனக்கேது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. தேங்க்ஸ் நித்யா. நம்ம செய்திக்காக கூட நம்ம போகலாம். ஜெபா நமக்காக கூட ஆண்டோட சத்தியத்தை நம் சமூகத்துல கொடுப்பதற்கு தேவன் உதவி செய்வார். இந்த நாளும் கூட ரூத் புத்தகத்துல இருந்து ஒரு சில சத்தியங்களை படிக்கலாம் அப்படின்னு சொல்லி
ரூத் புத்தகத்தை படிக்கும்போது கர்த்தர் என்னோடு பேசின காரியங்கள் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்யுன்னு சொல்லி இதோட நம்ம பார்த்துருக்கோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ரூத் புத்தகம் வந்து பைபிள்ல ஒரு சின்ன புத்தகம். 4 சாப்டர்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி பைபிள்ல 2 புத்தகங்கள் தான் வந்து பெண்கள் பேர்ல இருக்கு. ஒண்ணு ரூத், இன்னொன்னு எஸ்தர். இது வந்து ரொம்ப சின்ன புத்தகமா இருந்தாலும் ரொம்ப பவர்ஃபுல்லான புத்தகம். நிறைய சத்தியங்கள் வந்து ஒரு உள்ளடக்கின ஒரு புத்தகமா இருக்குது. இது எழுதப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து நியாயாதிபதிகள் காலத்துல எழுதப்பட்டிருக்கு. எழுதப்பட்ட இடம் அப்படின்னா இந்த ரூத் சரித்திரத்துல நம்ம பெத்லஹேமை பார்க்கலாம், அதுக்கப்புறம் மோவாப் தேசத்தை பார்ப்போம், திரும்பி பெத்லஹேமையும் பார்ப்போம். இந்த 3 இடங்களும் ரூத் சரித்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுல இருக்கக்கூடிய முக்கியமான கதாபாத்திரங்கள் இந்த ரூத் சரித்திரத்துல யாருன்னா நகோமி இருக்காங்க, ரூத் இருக்காங்க, போவாஸ் இருக்காரு. இந்த 3 பேரை சுத்தி தான் இந்த புத்தகம் முழுவதும் எழுதப்பட்டிருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தான் ரூத்தோட சரித்திரம். நான் ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் கொடுக்குறேன். நியாயாதிபதிகள் காலம். நம்ம நியாயாதிபதிகள் கடைசி சாப்டர்ல கடைசி வசனங்களை வாசிக்கிறப்ப பார்த்தோம்னா அந்த தேசம் எப்படி இருந்தது பெத்லஹேம் அப்படின்னு பார்த்தா, இஸ்ரவேல்ல ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி வந்து செய்தான் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ரூத் சரித்திரம் தொடங்குறப்போ அந்த 1ஆம் வசனம் எப்படி வாசிக்கிறோம்? நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லஹேம் ஊரனாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரோடும் மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ பெத்லஹேம் தேசம், பெத்லஹேம் அப்படின்னாலே அப்பத்தின் வீடு, அங்க பஞ்சம் உண்டாயிற்று. அப்போ இவங்க என்ன செய்யறாங்க, பெத்லஹேம்ல இருந்து மோவாபிய தேசத்துக்கு ஒரு குடும்பம் வந்து இடம்பெயர்ந்து போகுது, மைக்ரேட் ஆகி போறாங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா எலிமலேக்கு தன்னுடைய மனைவி 2 குமாரோடு கூட அங்க போய் சஞ்சரிக்கிறார். அங்க அவங்க இருக்கிற நாட்கள்ல அவங்க 2 பசங்களும் வளர்றாங்க. அவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகுது. 2 மருமக்கள் வர்றாங்க, ரூத், ஓர்பால். கொஞ்ச நாள்லே நகோமியோட கணவர் எலிமலேக்கு இறந்து போயிறாரு. அதுக்கப்புறம் அவங்களுடைய 2 குமாரரும் கூட இறந்து போயிடுறாங்க. பின்பு வந்து நகோமியும் பார்த்தோம்னா தன்னுடைய கணவன் 2 பிள்ளைகளையும் இழந்து தனித்தவளா அங்க காணப்படுறா. இப்படி நடந்துட்டு இருக்கப்ப கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவர்கள் கேள்விப்பட்டு மோவாப் தேசத்தில் இருந்து அவங்க என்ன செய்யறாங்க, திரும்பி வரும்படி எழுந்து அப்படின்னு சொல்லி 6வது வசனத்துல பாக்குறோம். அப்போ அவங்க திரும்பி வரும், அதாவது நகோமி ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லி. அப்ப தன் 2 மருமக்களோட அவங்க வழி நடந்து போறாங்க. அப்பதான் நகோமி வந்து தன் 2 மருமக்களையும் பார்த்து என்ன சொல்றாங்க, நீங்க திரும்பி உங்களுடைய தேசத்துக்கு, உங்களுடைய தாய் தகப்பன் வீட்டுக்கு போயிடுங்க, மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்க தயவு செய்து கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப 2 பேரும் முதல்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா மாட்டோன்றாங்க. அப்புறம் நகோமி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க, நீங்க திரும்பி போங்க, நீங்க என் கூட வராதீங்க, என்னால உங்களுக்கு ஒரு நன்மை இல்லை, இனிமேல் உங்களுக்கு வந்து புருஷராகும்படி நான் வந்து கர்ப்பத்தில் என் பிள்ளைகளை உண்டாகுமோ, நான் வந்து ரொம்ப வயது சென்றவளாயிட்டேன், அதனால நீங்க வந்து திரும்பி உங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க கன்வின்ஸ் பண்றாங்க. அப்போ வந்து மூத்த மகள் வந்து மருமகள் அவர் அழுதுட்டு திரும்பி போயிடுறா. ஆனா அந்த ரூத் என்ன செய்யறா, அவங்க மாமியார வந்து இறுக பற்றி கொள்றான்னு நம்ம பாக்குறோம். 1வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு இப்படிதான். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன், மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அவள் தன்னோடு வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோடு ஒன்றும் பேசவில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ இதுவரை நம்ம இதான் அந்த ஒரு ஸ்டோரியோட இன்ட்ரோடக்ஷன். இப்ப இதுல வந்து 2 பேர் இருக்காங்க, நகோமி, ரூத். நகோமி வந்து அடுத்த நாள் வாசிக்கிறப்போ அவங்க ஊருக்கு போறப்ப எல்லாரும் நகோமி வந்துட்டான்னு சொல்றாங்க. அப்ப அவ என்ன சொல்றா அப்படின்னா, என்னை ஏன் நகோமின்னு சொல்றீங்க, என்னை வந்து மாறான்னு சொல்லுங்க, கர்த்தருடைய வாழ்க்கையில கசப்பை வந்து கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி 1:20 நம்ம வாசிக்கணும். நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறல் என்று சொல்லுங்க, சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார் அப்படின்னு.
அப்ப இங்க 2 பெண்களுடைய வாழ்க்கையை பாக்குறோம். அவங்களுடைய வாழ்க்கையோட ஆரம்பம் அல்லது அவங்களுடைய இருக்கிற நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஒரு பிட்டர்ஃபுல் லைஃப், ஒரு கசப்பான வாழ்க்கை. நகோமி கன்ஃபஸ் பண்றாங்க, எனக்கு வந்து ஆண்டவர் கசப்பை கட்டளையிட்டார். அதே மாதிரி ரூத்த குறித்து பாக்குறப்போ, ஒரு அந்நிய தேசத்தால், மோவாபிய தேசத்தால், மோவாபியர்கள் பத்தி உங்களுக்கு தெரியும், அவங்க எப்படி உருவானாங்க, அது கர்த்தருடைய சமூகத்துல அவங்க எப்படி கர்த்தர் அவங்கள பார்க்கிறார் அப்படின்னு தெரியும். அதை தவிர அவ வந்து ஒரு விதவை, அவளுக்கு குழந்தை இல்ல, அவளும் பெயின்ஃபுல் லைஃப்ல தான் கடந்து போறா. அடுத்த வாழ்க்கையில என்ன நடக்கும்னு எந்த உறுதியும் சொல்ல முடியாது. ஆனா அவளுக்கு தெரிஞ்ச சின்ன வெளிச்சத்துல அவ என்ன பண்ணா, தன்னுடைய மாமியாரை இறுக பற்றி கொண்டா. அதுக்கு மாமியார் கிட்ட இருந்து அவளுக்கு பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றதுக்கு எந்த ஸ்கோப்புமே இல்ல. பட் ஒரு அன்பின் நிமித்தமா அவங்க ஒருவேளை அன்பா நடந்திருக்கலாம், கடைசி வரை மாமியாருக்கு துணையா இருக்கலாம், அன்பின் நிமித்தமா அவங்கள நம்ம வந்து கடைசி வரை பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவன் என்ன செய்யறான், மாமியாருக்கு ரொம்ப லாயலா இருக்கா, கமிட்டடா இருக்கா. அவளுக்குள்ள சின்ன ஒரு அந்த அன்பின் நிமித்தமா அவன் என்ன செய்யறான், மாமியாரை வந்து இறுக பற்றி கொள்றான். நம்ம அதுல திரும்பி பாக்குறோம் 18ல, அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ ஒரு ட்ரூ லாயல், உண்மையான ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எந்த கஷ்டத்தின் வழியும் பாடுகள் வழியும் கடந்து போனாலும் அது நம்மளோட இருக்கிறது தான் வந்து அந்த உண்மையான லாயல்ட்டி. அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அது ஒரு ஃபேமிலியா இருக்கலாம், ஈவன் இது ஃபெய்த்ல கூட இருக்கலாம். நமக்கு எல்லாமே இருக்கிறப்ப நம்ம கடவுளோட இருக்கிறது வந்து அது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது நம்ம உண்மையா கடவுளை இறுதியா உருக பற்றி கொண்டிருக்கிறோம். நம்ம துக்கத்தின் வழியா, பாடுகள் வழியா, பிரயாசம் வழியா கடந்து போறப்ப நம்ம கடவுள் கூட எப்படி இருக்கிறோம், அதுதான் வந்து இட் இண்டிகேட் த ட்ரூ லாயல்ட்டி. நம்ம கடவுள்கிட்ட மன உறுதியா இருக்கிறோம், எப்படி நம்ம கடவுளை உண்மையா பற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றது அதுதான். இந்த இடத்துல ரூத்தை பாக்குறப்ப வந்து கடந்து போற பாதை பார்த்தோம்னா ரொம்ப கடினமான பாதை. எல்லாமே அவருடைய வாழ்க்கையில வந்து லாஸ் தான். அவங்களுக்கு வந்து நன்மைன்னு எதுவுமே இல்லை. பட் இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, நகோமியை மட்டும் பற்றி கொள்ளல, நகோமியின் தேவனையும் அவ பற்றி கொண்டிருக்கிறா. நம்ம பாக்குறோம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீங்க மரணம் அடைமெடுத்தால் நானும் மரணம் அடைவேன், மரணமே இல்லாமல் உண்மை விட்டு என்னை எதுவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த ஒரு சின்ன லாயல்ட்டிய கர்த்தர் என்ன செய்யறாரு, கண்டிப்பா அங்கீகரிக்கிறார். அவளுடைய உடைந்து போன வாழ்க்கை தான். ஆனா அங்க வந்து பாக்குறோம், அந்த உடைந்து போன வாழ்க்கை தான் அவளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதிகமா கிரியை செய்யறதுக்கு அது ஒரு ஆரம்பமா இருந்தது. நம்ம ரூத்தோட வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு சின்ன மனப்பான்மை, இது மேபி அன்பின் நிமித்தமா இருக்கலாம், அவங்க மாமியார் மேல் கொண்ட அன்பின் நிமித்தம், எந்த ஒரு நன்மையும் இல்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு, அதுக்கான ஒரு கமிட்மெண்ட், இத கர்த்தர் வந்து என்ன பண்ணாரு, ஆனர் பண்ணாரு, நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ ரூத்தோட வாழ்க்கையில ஒரு முதல் கேரக்டரா நான் என்ன லேர்ன் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஷீ இஸ் லாயல் அண்ட் வெரி கமிட்டட். அவங்களுக்கு இருக்க சின்ன அந்த விஷயத்துல ஒரு சின்ன உலகம் தான் அவங்க இருக்கிறது, பெரிய அவங்களுக்கு எதிர்பார்ப்பு இல்ல, பெரிய நன்மைகள் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, தன் மாமியாரை அதிகமா நேசித்த நிமித்தம் வயதான காலத்துல அவங்களோட இருக்கணும், அதுக்காக அவங்க செலுத்தின விலைக்கிரயம் வந்து ரொம்ப அதிகம். அவ என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தான் வந்தாங்க. ஏன்னா அவங்க இருக்கிற அவங்களுடைய ஊரு அப்படின்றப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய கலாச்சாரம், அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஒரு திருமணம் செய்து கூட அவங்க இப்படி பல சூழ்நிலைகள் வந்து அவங்க இருந்த மோவாபி தேசத்துல அவங்களுக்கு பாசிட்டிவா இருந்தது. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு அந்நிய தேசத்துக்கு வராங்க, ஒரு அந்நியத்துக்கு வராங்க, யாரும் தெரியாத ஒரு ஊருக்கு வராங்க, அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. சோ ஒரு ஃபெய்த் தான், அவுட் ஆஃப் ஃபெய்த் ஷி கம்ஸ் டு த ஒரு அன்ஃபெமிலியர் சிச்சுவேஷனுக்கு வந்து அவங்க வர்றாங்க. அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவா இல்ல உந்துதலா இருந்தது அப்படின்னா, அவங்க மாமியார் மேல கொண்ட அந்த அன்பு இல்ல, ஒரு லாயல் இல்ல, ஒரு கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி அவங்க கிட்ட காணப்பட்ட அந்த ஒரு விசுவாசம். ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவங்க நகோமியை மட்டும் பற்றி கொள்ளவில்லை, அவங்க என்ன செய்யறாங்க, நகோமியோட தேவனையும் அவங்க பற்றி கொள்றாங்க, நம்ம பாக்குறோம். நம்ம கூட அதான் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து தான் வெளியில வர்றாங்க, ஒரு அன்ஃபெமிலியர் சிச்சுவேஷனுக்குள்ள கடந்து போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாதை பெருசா இல்ல, அவங்களுக்கு எந்த தெளிவும் கிடையாது, அவங்களுக்கு எப்படி நாட்கள் போகும், அவங்களுடைய முடிவு எப்படி இருக்கும் அது எதுவுமே தெரியாது. ஆனா அவங்களுக்கு இருக்க சின்ன விசுவாசத்துல அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு படி எடுத்து வைக்கிறாங்க. அப்ப சின்ன விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்யறாரு, அவங்களுடைய வாழ்க்கை வந்து
தைரியத்தோட அவங்க எடுத்து வைக்கும் போது கர்த்தர் அந்த சின்ன இனிஷியேட்டிவும் கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறார். நம்ம கூட விசுவாசத்தை பத்தி நிறைய இடத்துல வாசிக்கிறோம். விசுவாசம்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஹீப்ரூஸ் 11:11 வாசிக்கிறோம். அது வந்து நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமா இருக்கிறது. இது வந்து கரெக்டா அவங்களுடைய வாழ்க்கையில வந்து அது ஆப்டா அவங்களுக்கு வந்து என்ன நடக்கும்னு எதுவுமே அவங்களுக்கு வந்து ஒரு அன்சர்டனான ஒரு சூழ்நிலை தான் அவங்க என்ன செய்யறாங்க, ட்ரஸ்ட் பண்ணி போறாங்க. நம்ம வந்து நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து ஃபெய்த்தை பாக்குறோம். ஒரு ஃபெய்த் அப்படின்றது என்னது, நம்ம எல்லாம் நமக்கு முன்னாடி பாசிட்டிவா இருக்கும்போது நம்ம வந்து அதை நம்பி கிடையாது. நம்ம வந்து அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே எல்லாமே அன்சர்டன். ஆனா செய்யறாங்க, அவங்க அவங்க கொடுத்த சின்ன வெளிச்சத்துல அவங்க என்ன செய்யறாங்க, சரி நம்ம வயதான காலத்துல நம்பிக்கையில அவங்க வந்து அந்த அந்த ஒரு இனிஷியேட்டிவ், அந்த தைரியம், அந்த நம்பிக்கை, அவங்க வந்து அவங்க ஃபெய்த், கடவுள் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க. ஒரு சின்ன ஸ்டெப் தான் அவங்க எடுத்து வச்சாங்க அவங்களோட வாழ்க்கையில. அது அவங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு வந்து அடுத்து வர இதுல எல்லாம் பார்த்தோம்னா அது அவங்களுக்கு ரொம்பவே அது பயனுள்ளதா இருந்திருக்கு. அப்ப 2வது கேரக்டர் அப்படின்னு பாக்குறப்போ ரூத் ஓட விசுவாசம் வந்து இங்க பெரிதா இருக்குது. அவங்களோட சின்ன விசுவாசம், ஆனா அவங்க வாழ்க்கையில அது வந்து பெரிய காரியங்களை செய்யறதுக்கு அது வந்து வித்திட்டது அப்படின்னு பாக்குறோம். 3வது கேரக்டரா என்ன பார்க்கலாம் அப்படின்னா 2வது அதிகாரத்துல பாக்குறோம். இப்ப ரூத்தும் நகோமியும் பெத்லகேம்ல வந்துட்டாங்க. அப்போ அவங்க வந்து அடுத்த நாள் அடுத்து என்ன செய்யணும், சோ தன்னோட மாமியாருக்காக அவ என்ன செய்யறா, ஆகாரத்தை கொண்டு சேமிக்கணும், இல்ல அவங்கள ஃபீட் பண்ணும் அப்படின்னு சொல்லி தைரியமா ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து என்ன செய்யறாங்க, வெளியில போறாங்க. யாராவது அவங்கள வந்து போஷிப்பாங்க, இல்ல அப்படி இல்ல, ஷீ டுக் இனிஷியேட்டிவ் டு கோ அவுட் ஃபார் ஒர்க். ஏன்னா நம்ம மோவாபியஸ் 2வது அதிகாரத்துல பாக்குறோம். அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க மாமியார்ட்ட சொல்லி, நானு பக்கத்துல எனக்கு எந்த வயல் கிடைக்குதோ அதுல போய் நான் என்ன செய்யறேன், வேலை செய்து ஆகாரத்தை கொண்டு வரேன்னு சொல்லி போறாங்க. அவங்க வந்து யாராவது தன்னை போஷிப்பாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணல. அவங்க ஒரு நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் லேடி வித் நல்ல ஆட்டிடியூட், நம்ம வந்து தன்னுடைய மாமியாரை போஷிக்கணும் அப்படின்னு. அப்போ காலையில அந்த சாப்டர் ஃபுல்லா நீங்க வாசித்தா போதும், காலையில இருந்து சாயங்காலம் வேற அவங்க வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு பாக்குறோம். அந்த வேலைகாலிகளோட கூடயே வந்து வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப நம்ம வந்து அவளுடைய அந்த கடின உழைப்பு தான் என்ன செஞ்சது, பின்னாடி வாசிக்கிறப்போ போவாஸ் கண்கள்ல இரக்கம் கிடைக்கிறதுக்கு அவளுடைய குணாதிசயங்கள் வந்து ஒரு பெரிய பாயிண்டா இருக்குது. நம்முடைய பாட்டுல நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யும் போது கர்த்தர் வந்து பல விதங்கள்ல நமக்காக இடைப்படுகிற தேவனா இருக்கிறார். அவங்க வந்து ஒரு சோம்பலா இல்ல, அவங்க சுறுசுறுப்பா தன்னுடைய மாமியாரத்தை வந்து தான் பண்ணிக்கணும் எடுத்து அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கான ஸ்டெப்பா வந்து அவங்க வந்து வேலை செய்ய போறாங்க. அதை நம்ம வாசிச்சா தெரியும். அந்த போவாஸ் வந்து கேக்குறாரு, இவங்க யாரு அப்படின்னு கேக்குறப்ப அந்த ஊழியக்காரன் அவரை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அறுக்கிறவள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தனதை பொறுக்கிக் கொள்கிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டால், காலமே துவங்கி இதுவரைக்கும் இங்கே இருக்கிறாள், இப்பொழுது அவள் குடிசைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் ஆயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அவங்க எப்படி காலையில இருந்து அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க. கீழே அதுக்கு 17வது வசனத்துல பார்த்தாலும் தெரியும். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினதே அவள் தட்டி அடித்து தீர்த்த போது. சோ பின்னாடியே நம்ம வந்து அந்த பறித்துட்டு போறவங்கள்ட்ட கீழே விழுகிறத அவங்க எடுக்கிறாங்க. அத வந்து திரும்ப என்ன செய்யறாங்க, தட்டி க்ரஷ் பண்ணி அதை என்ன செய்யறாங்க, எடுக்கிறாங்க. அப்போ அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமையை கண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அவங்களுடைய அந்த ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர், அவங்க மாமியாரை பற்றி கொண்டதை குறித்து போவாஸ் சொல்லும் போது போவாசுடைய கண்கள்லையும் கர்த்தர் வந்து தயவு கிடைக்க உதவி செய்யறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க நிறைய ஃபேவர் பண்றாரு. அப்போ அது எதுக்கு எனக்கு இந்த ஃபேவர் பண்றீங்க அப்படின்னு கேக்குறப்பதான் அவர் சொல்றாரு. 11-12 வாசிக்கிறோம். ரூத் சாப்டர் 2 11-12. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். அப்போ தேவனுடைய சட்டையின் கீழே நம்ம மறையும், அவருடைய சட்டையின் கீழே நம்ம வரும்போது கண்டிப்பா அதுக்கான நிறைவான பலன் உண்டு. ரூத்தும் கூட அவளுக்கு தேவனை பற்றி என்னன்னு தெரியாது. அவருடைய இஸ்ரவேல் ஜனங்களை போல அவருடைய அற்புதங்களை அதிசயங்களையும் அவ கண்டது கிடையாது. மேபி ஒரு சின்ன விஷயங்கள் அவங்க மாமியார் மூலமா கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த சின்ன விசுவாசத்துல அவங்க வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையிலயும் பெரிய காரியங்கள், அவங்க இஸ்ரவேலின் தேவனை நம்பி உள்ள வரப்ப கர்த்தர் அவங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார்.
அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலயும் கூட நம்ம வந்து இருக்கிற இடங்கள்ல நம்ம உண்மை உத்தமமா எவ்வளவு கடின முயற்சி உழைப்பு நம்ம கிட்ட இருக்கும்போது கர்த்தர் நமக்காக என்ன செய்வாரு, காரியங்களை நேர்த்தியா வாய்க்க செய்வாரு. ஆனா ரூத்துக்கு தெரியாது, அது வந்து போவாசுடைய நிலமும் தெரியாது, போவாஸ் இவங்களுக்கு ரிலேட்டிவா இருப்பாங்கன்னு தெரியாது. பட் காட் எல்லாத்தையும் அதை வந்து அரேஞ்ச் பண்றாரு. ஸோ காட் மேக்ஸ் தி திங். ஸோ தேவன் நம்ம கடலுக்கு உண்மையா இருக்கும்போது கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்கிறத இந்த சாப்டர்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் 3வது அதிகாரத்துக்கு வரும்போது அந்த அறுப்பின் காலம் மட்டும் அவங்க வந்து வெயிட் பண்றாங்க. அதுக்கப்புறம் மாமியார் என்ன சொல்றாங்க, உனக்கு நான் நன்மை செய்யாதிருப்பனோ அப்படின்னு சொல்லி அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க. போவாஸ் யாரு, அவர் வந்து அவருடைய அந்த சுதந்திரவாளி கிங்ஸ்மேன் ரிடீமர் ரிலேஷன்ஷிப் என்ன, அதெல்லாம் சொல்லிட்டு அவங்க செய்ய வேண்டியதையும் சொல்றாங்க. அவர் இன்னைக்கு நைட்டு வந்து த்ரஷ் பண்ணுவாரு, களத்துல வந்து அவர் வந்து வார்கோதுமை தூற்றுவான், அதுக்கப்புறம் நீ அங்க இருந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்றத எல்லாமே அந்த 3வது அதிகாரத்துல சொல்றத பாக்குறோம். ரூத்துக்கு வந்து இத பத்தி பெருசா தெரியுமான்னு தெரியல. பட் ஆனாலும் அவங்க மாமியார் சொல்றத அவங்க என்ன செய்யறாங்க, கீழ்ப்படுறாங்க. தைரியமா இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த நைட் நேரத்துல அவங்க வந்து அந்த வயலுக்கு போறத நம்ம பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க, நீ களத்துக்கு போய் வெயிட் பண்ணு, அவருடைய வேலையெல்லாம் முடிக்க தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே போல அவங்களும் அந்த டைம் நைட் டைம் நம்மளே யோசித்து பார்த்தா எப்படி இருக்கும். ஒரு பொதுவா வந்து நாங்க இந்த சோசியாலஜில படிக்கிறப்போ வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ரவுண்ட் வில்லேஜ்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நடுவுல வந்து டேபர்நாக்கிள் இருக்கும், அதை சுத்தி வந்து அவங்க சர்க்கிளா வந்து அவங்களுடைய ரெசிடென்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வயல்கள்லாம் இருக்கும். அப்போ அவங்க வந்து அந்த ரெசிடென்ஸ் ஏரியாவை தாண்டி தான் அந்த வயலுக்கு போயிருக்கணும், அது நைட் நேரம். ஸோ ஷீ இஸ் ரியலி கரேஜியஸ். அவங்க ஒரு தைரியமான பெண்ணா தான் இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க மாமியார் சொன்ன காரியங்கள் எல்லாமே அவங்க கீழ்ப்படிந்தாங்க. ஆனா அதே நேரத்துல அவங்க போவாச அப்ரோச் பண்றப்ப அதுல வந்து ஒரு ஹம்பிள்னஸ் இருந்தது. எதையுமே கட்டாயமாகவோ இல்ல எல்லை மீறியோ எதுவுமே நடக்கல. அவங்க மாமியார் என்ன சொன்னாங்களோ அதை வந்து அவங்க வந்து ஹம்பிளாவே எல்லா நம்ம பாக்குறது வாசிக்கிறப்ப போவாஸ் அதே மாதிரி காட்லி மேன். அவருமே இந்த ஒரு அட்வான்டேஜ் எடுக்கல. அவரும் அந்த நியாய பிரமாணத்தை ஃபாலோ பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நீ வந்து காத்துரு, எனக்கும் முன்னாடி ஒரு சுதந்திரவாளி இருக்காரு, அவர்கிட்ட நான் கேட்டுட்டு நான் வந்து உனக்கு ரிப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம வந்து நம்ம சில நேரத்துல தைரியமா எடுக்க வேண்டிய முடிவுகளை தைரியமா எடுக்கணும். அதே மாதிரி ஹம்புலா எடுக்க வேண்டிய இடத்துல ஹம்புலா இருக்கணும். நமக்கு கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல நம்ம கீழ்ப்படியணும். அப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், தாழ்மையிலுக்கு கர்த்தர் வந்து கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் உள்ளவர்களாய் ஹம்புலா ஒரு கரேஜியஸோட நடக்கும்போது கர்த்தர் நமக்காக புதிய வாசல்களை திறப்பார். கர்த்தர் திறக்கிற வாசல்களை யாராலும் நமக்கு அடைக்க முடியாது. அதே மாதிரி கர்த்தர் அடைச்சா அதனால யாராலையும் நம்மளால திறக்க முடியாது. பட் கடவுள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற கேரக்டர்ஸ் என்னன்னா, நம்ம எல்லா இடத்துலயும் ஹம்புலா இருக்கணும், ஒபே பண்ண வேண்டிய இடத்துல ஒபே பண்ணணும். அதே நேரத்துல தைரியமா நம்ம சில இனிஷியேட்டிவ்ஸ கடவுளை நம்பி எடுக்கணும். அப்படின்னா நம்ம கடவுளை நம்ம விசுவாசித்து சில காரியங்களை நம்ம எடுக்கிறதுக்கு கர்த்தர் நம்ம இந்த இடத்துல விரும்புறார். 4வது பார்த்தோம்னா அடுத்த சாப்டர் இப்ப போற. சோ அவர் வந்து எதையுமே அவரும் ஒரு வேகமா எதையுமே செய்யல. சோ பொறுமையா அவர் வந்து அந்த யூத பாரம்பரியத்தின் அந்த முறைமைகளை அவர் கடைபிடிக்கிறாரு. சோ அவருக்கு முந்தின ஒரு சுதந்திரவாளிட்டு அவர் எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. அவர் வயல் நிலத்தை வாங்கணும்னு சொல்றப்ப அவர் வந்து வாங்கிக்கிறாரு. ஆனா அதோட ரூத்தையும் வாங்கிக்கணும்னு சொல்லும் போது அவர் வந்து என்னுடைய சுதந்திரத்தை நான் கெடுக்காதபடிக்கு நான் அதை மீட்டுக் கொள்ள மாட்டேன், அதை நீரே மீட்டுக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ போவாஸ் வந்து சோ அவங்களுடைய உடன்படிக்கையின்படி என்ன செய்யறாங்க, அந்த நிலத்தையும் மீட்டுக்கொண்டு ரூத்தையும் வந்து இங்க மனைவியாக்குறத நம்ம பாக்குறோம். 4வது அதிகாரம் 10வது வசனத்துல பாக்குறோம். இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரர்களுக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவருடைய பேர் அற்று போகாமல் மரித்தனுடைய சுதந்திரத்திலே அவன் பேரை நிலைநிறுத்த நான் மக்ரோன் மனைவியா இருந்த மோவாபிய ஸ்திரியான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன், அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்று சொல்றோம். சோ வந்து எவ்வளவு பெரிய ஒரு ரிடம்ஷன் பிளான் த்ரூ லவ் அண்ட் லா நம்ம வந்து இங்க பாக்குறோம்.
சோ ஒரு புரோக்கன் லைஃப் தான் ரூத்துக்கு வந்து தொடங்கப்பட்டது. ஆனா அதோட முடிவு எப்படி இருக்கு? ஒரு பிளஸட் லைஃபா இருக்கு. கர்த்தர் போவாஸ் வந்து ரூத்தை கல்யாணம் பண்றாங்க, அவளை ரெஸ்பெக்ட் பண்றாரு, அவரை ப்ரொடெக்ட் பண்றாரு, அவரை வேல்யூ பண்றாரு. ஸோ இந்த இடத்துல போவாஸ் வந்து ஒரு தேவனுடைய ஒரு பிக்சரா வந்து வெளிப்படுறார் ஃபார் ரெஸ்டரேஷன் அண்ட் ரெடம்ஷன். மோவாபியஸ்தரி இவங்க வந்து எப்படி ஒரு ஜூஸ்குள்ள வர்றாங்க, கர்த்தர் அதையும் அந்த பிளானையும் கொண்டு வர்றார். அதே போலதான் நம்மளும் வந்து ஜென்டைல்ஸா இருந்த கர்த்தர் வந்து யூத ஜனங்களுக்காக அவங்க சோசன் பீப்புளை விட்டு கர்த்தர் நம்மளையும் தெரிந்து கொண்டார். அந்த கிங்ஸ்மேன் ரிடீமர் அந்த இதை வந்து நம்ம வந்து இங்க போவாஸோட கேரக்டரை வந்து நம்ம பார்க்க முடியும். சோ அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட கர்த்தர் போவாஸ் தருணங்களை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரலாம். ஏன்னா காட் நோஸ் அவர் ஹார்ட். மனுஷன் முகத்தை பார்க்கலாம், கர்த்தர் இதயத்தை அறிகிறார். அதனால ஏற்ற வேளையில கர்த்தர் நமக்கான நபர்களை சரியான நேரத்துல கொண்டு வருவார். நமக்கான பொருட்களை நமக்கு என்ன தேவையோ அதை வந்து கர்த்தர் அந்தந்த டைம்ல நேர்த்தியா நமக்கு கண்டிப்பா செய்வார். ரூத் அவங்களுடைய வாழ்க்கையில இந்த இந்த எதையுமே அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. நீங்க நம்ம ஒவ்வொருத்தருமே ரூத் இமேஜின் பண்ணி யோசித்து பார்ப்போமே. நம்மளுடைய நிலைமை ரூத் மாதிரி இருந்ததுன்னா நம்ம இப்படி ஒரு சின்ன விசுவாசத்துல ஒரு அன்புக்காக மாமியாரை ட்ரெஸ் பண்ணி போவோம், மாமியாரை கவனிக்கணுன்றதுக்காக போவோமா? ஏன்னா எல்லாமே அன்சர்டன், எல்லா டோர்ஸ் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை ரூத் வாழ்க்கையில. பட் ஆனா அவங்களோட சின்ன சின்ன கேரக்டர்ஸ், அவங்க வந்து மாமியார் மேல கொண்ட அன்பு, தேவன் மேல கொண்ட விசுவாசம், அவங்களுடைய கடின உழைப்பு, அவங்களுடைய கமிட்மெண்ட், இது எல்லாமே கர்த்தர் வந்து என்ன செய்தாரு? அதை வந்து அவங்கள வந்து ஒரு அன்இமேஜினபிளா தான் ரூத்தோட வாழ்க்கையில வந்து ஆண்டவர் வந்து ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? அவங்க வந்து மேசியாவோட அந்த ஆன்செஸ்டர் லைன்ல அவங்களும் வர்றாங்க. நம்ம பார்த்தோம் போவாஸ் வந்து ஓபேத்தை பெறாரு. இந்த ஓபேத்தோட வம்சவழியில யாரு வராங்கன்னா ஈசாய் தாவீது நம்ம அப்படியே இயேசு கிறிஸ்துவுடைய வம்சவழியில நம்ம பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பேக்ரவுண்ட், நம்ம வந்த சூழ்நிலை, நம்ம கடந்த கால வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா நாமே கடவுளுடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மளை கொண்டு ஒரு அழகான கதை எழுதுறதுக்கு ஆண்டவர் வந்து ரெடியா இருக்காரு. ஒரு சிம்பிள் சாய்ஸ் தான் அவங்களுடைய வாழ்க்கையில. லவ், லாயல்டி, கரேஜ், கமிட்டட் லைஃப், பட் ஹார்ட் ஒர்க்கிங், இது எல்லாமே கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு பெரிய விஷயத்துக்கு கர்த்தர் அவங்கள வந்து ஒரு ஆசீர்வாதத்துக்கு வழியாக அவங்கள கடந்து போக பண்றார். நம்ம வாழ்க்கையில கூட நமக்கு நம்ம பார்க்கும்போது நிறைய பெயின்ஃபுல் சிச்சுவேஷன் நமக்கு இருக்கலாம். பட் காட் இஸ் டிராவலிங் வித் அஸ் இன் அவர் பெயின். அந்த பெயின் வழியா கர்த்தர் நம்மளோட கடந்து போறாரு. எதுக்காக அப்படின்னா நம்மளை புடமிடுறதுக்காகத்தான். சில நேரம் நம்ம சூழ்நிலைகளை மாற்றும் ஆண்டவரே நம்ம கேட்போம். ஆனா சூழ்நிலைகளை மாற்றத்தை விட கர்த்தர் வந்து நம்மளை மாற்றுறதுக்காக தான் சில நேரம் அந்த சூழ்நிலைகளை வந்து அனுமதிக்கிறார். நம்ம வந்து புரோக்கன் ஹார்ட்டடா இருக்கலாம், உடைந்த இருதயம் உள்ளவர்களா இருக்கலாம், இல்ல நிறைய நேரம் நமக்கு வந்து சூழ்நிலைகள், இல்ல சில உறவுகள்ல பிரச்சனைகள் இருக்கலாம். வாட் எவர் மேபி, பட் வென் வி ட்ரஸ்ட் காட் அண்ட் நம்ம கடவுளுக்கு ஏற்று கடவுளுக்கு பிரியமா நம்ம இருக்கும்போது கர்த்தர் அந்த ஒரு நம்முடைய சூழ்நிலைகள் என்னவா இருந்தாலும் சரி, கர்த்தர் அதை வந்து மாற்றி கடவுள் மகிமைக்காக நம்ம வந்து ஆண்டவர் ஷேப் பண்றதுக்கு முடியும். ப்ரொவைடட் நம்ம என்ன செய்யணும்? ரூத்தை போல நமக்கு கிடைச்ச சின்ன வெளிச்சத்துல நம்ம உண்மை உத்தவமா இருக்கணும். அவங்க மாமியாரை நேசிச்சாங்க, உறுதியா பற்றி கொண்டாங்க, கடவுளை வந்து உறுதியா பற்றி கொண்டாங்க, கடின உழைப்பாளியா இருந்தாங்க, யாரையும் எதுவும் நம்பி இல்லை, யாராவது என்னை போஷிப்பாங்கன்னு அவங்க இல்லை. அதே மாதிரி கரேஜியஸா அவங்க செய்ய வேண்டிய ஆக்ட் பண்ண வேண்டிய இடத்துல அவங்க ஆக்ட் பண்ணாங்க. தென் ஷி லெஃப்ட் ரெஸ்ட் டு தி காட். கர்த்தர் அவங்களுக்காக எல்லா காரியங்களையும் நேர்த்தியா செஞ்சாங்க. போவாஸ் தெரியாது, அவங்க போற வயல் போவாஸ்ன்றதா தெரியாது, போவாஸ் வந்து ஒரு சுதந்திரவாளியா தெரியாது. பட் அதான் ஆல் த ஹோல் வந்து காட் சீஸ் த ஹார்ட். மனுஷன் வந்து முகத்தை பார்க்க கர்த்தர் இதயத்தை தருகிறார். நம்மளுடைய உண்மை உத்தமத்தை கர்த்தர் அறிந்து கர்த்தர் என்ன செய்யறார்? ஏற்ற வேளையில வந்து ரூத்தை வந்து உயர்த்துறார். நம்ம பாக்குறோம். நம்ம மத்தையில கூட இங்க இதுல கூட வாசிக்கிறப்ப எப்படி பிளஸ் பண்றாங்கன்னு பாருங்க. ரூத் 4வது அதிகாரம் 11வது வசனத்துல இருந்து வாசிக்கிறோம். அப்பொழுது ஒளிமுக வாசல் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகாலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பா பிரார்த்திவிலே பாக்கியவானாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளை செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவது என்றார்கள்.
அப்போ எப்படி அவங்க வந்து வாழ்த்துறாங்க பாருங்க. லேயாளை போலவும் ராகேலை போலவும் அவங்க 2 பேர் தான் இஸ்ரவேலோட குடும்பத்தை கட்டுவித்தாங்க. அது போல ரூத்தும் கர்த்தர் வந்து பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் வந்து வாழ்த்துகிறத பார்க்கிறோம். அதே மாதிரி பின்னாடி பார்த்தோம்னா 14வது வசனத்துல அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்த 7 குமாரரை பார்க்கிலும் உனக்கு அருமையாய் இருந்த உன் மருமகள் அவளை பெற்றாளே என்றார்கள். அப்போ எவ்வளவு ஒரு பிளெஸிங்ஸ் வந்து ரூத் ஒரு வாழ்க்கையில இருக்கு. மற்றவங்களும் கூட அவளை வாழ்த்தும்படியாக கர்த்தர் வந்து அவளை உயர்த்திருக்கிறார். அதே மாதிரி நம்ம மத்தேயுல வாசிக்கிறோம். அந்த ஜீனாலஜில வந்து எப்படி அவங்க பேர் வந்து 4 லேடிஸோட பேர் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல ரூத்தோட பேரும் ஒண்ணு. மத்தேயுல வாசிக்கிறோம். அஞ்சுல சல்மான் போவாஸை ராகாமிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய முன்னிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம எந்த பேக்ரவுண்டை சேர்ந்தவங்கனாலும் பரவாயில்லை. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையினுடைய துடக்கம் அது வந்து உடைந்து போன ஒரு துடக்கமா இருந்தாலும் பரவாயில்லை. கர்த்தர் நம்மளையும் கூட ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு நேராக கடந்து போக பண்ணுவார். ஏன்னா God is with us, God sees our heart. கர்த்தர் வந்து நம்ம கடந்து போற வழிகள்ல அந்த பெயின்ஃபுல் ப்ராசஸ்ல கர்த்தர் நம்மளோட கூட இருக்கிறார், நமக்காக இடைப்படுவார். ப்ரொவைடட் நம்ம வந்து நம்மளுடைய காட்லி கேரக்டர்ஸ் எப்படி இருக்கு, அதை எப்படி நம்ம டெவலப் பண்றோம்னு பொறுத்து இருக்கு. ஸோ ரூத்தோட வாழ்க்கையில இருந்து கூட நிறைய ஆங்கிள் படிக்கிறப்போ ஒவ்வொரு விதமான கேரக்டர்ஸ் வந்து அதுல ரிவீல் ஆகுது. பட் நான் ஜென்ரலா இந்த ஒரு 4 கேரக்டர்ஸ் அவங்கள்ட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவங்க வந்து ஷி வாஸ் வெரி லாயல், அதே மாதிரி ஷி வாஸ் வெரி ஃபெய்த்ஃபுல் டு காட் அண்ட் ஷி வாஸ் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் லேடி வித் குட் ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லணும். தன்னுடைய மாமியாரை போஷிக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு கடின உழைப்பாளியா இருந்தாங்க. இறுதியில கர்த்தர் வந்து அவங்கள போவாசை கொண்டு மீட்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் உடைந்து போன வாழ்க்கை நம்மள்ட்ட இருக்கலாம். பட் கர்த்தர் நமக்கும் வந்து போவாசை போன்ற சில தருணங்களை நமக்கு தருவாரு, நம்ம உறுதியை ஆண்டவரை பற்றி கொள்ளும் போது. கர்த்தர் தாமே இதை ஆசீர்வதிப்பார்.